வரலட்சுமி பூஜைக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த வீடியோல பார்ப்போம். பட் ஹோல்ட் ஆன். இது ஒரு ரிலீஜியஸ் வீடியோ கிடையாது. என்னோட முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த டேவை நீங்கள் எப்படி பவர்ஃபுல்லாக உங்களுக்கு டர்ன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டிக் ஆன். இப்போ இந்த வரலட்சுமி பூஜைனா என்னென்னு பார்ப்போம். ஹிந்து ரிலீஜனில் லக்ஷ்மிங்கிறவங்கள காடஸ் ஆஃப் வெல்த் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அண்ட் வரலட்சுமி அப்படின்னும் போது அவங்க உங்களுக்கு வரம் கொடுக்க போகிறாங்க. பேசிக்லி உங்களோட ஆசை என்ன, உங்களோட டிசைர் என்ன, அதை நீங்கள் வரமாக கேட்க போகிறீங்க, அது உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த வரலட்சுமி பூஜை. இப்போ இதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? யூசுவலாக இந்த வரலட்சுமி பூஜையில் எல்லாரும் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வரமாக வரலட்சுமி கிட்ட கேட்பாங்க. மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஆசைகள், அதாவது நம்மளோட டிசைர்ஸை யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோம். ஸோ மோர் ஆர் லெஸ் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 21 ஃப்ரைடே நடக்கிறதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி? இந்த டேல மூன் வேக்சிங் ஃபேஸில் என்டர் ஆகுது, அதாவது வளர்ப்பிறையில் என்டர் ஆகுது. மீனிங் மூனோட அந்த பிரைட்டஸ்ட் பார்ட் வந்து க்ரோ ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் இந்த ஜோனில் மூனோட அந்த பிரைட்டஸ்ட் பார்ட் இந்தியன் ரீஜனில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் மூனோட பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்லி எர்த்தில் இருக்க போகும். அதனால் இந்த பர்டிகுலர் டைமை யூஸ் பண்ணி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ரியாலிட்டியாக மாறுறதுக்கான சான்சஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், ஆனால் இந்த வரலட்சுமி பூஜையை பற்றி உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆர் நீங்கள் ஒரு கிறிஸ்டினோ முஸ்லீமாக இருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கலாம். நீங்கள் எப்படி ரொம்ப எளிமையாக மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த டேவை உங்களுக்கு பவர்ஃபுல்லாக மாற்றலாம் நான் சொல்கிறேன். ஆகஸ்ட் 21 ஃப்ரைடே 6 PM 6 மணிக்கு நீங்கள் ஒரு காப்பர் வெசலை எடுத்துக்கோங்க. அது ஒரு காப்பர் கிளாஸாக இருக்கலாம், காப்பர் சொம்பாக இருக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு நோட் புக் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இந்த நோட் புக்கில் உங்களோட டிசைர் என்ன, எந்த ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரியாலிட்டி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த டிசைரை எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைர் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எதுக்காக தேவை அப்படின்றதையும் எழுதுங்க. இதுதான் இன்டென்ஷன் ஆஃப் த டிசைர். இதை எழுதி முடிச்சுட்டு அந்த காப்பர் வெசலில் தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க அந்த காப்பர் வெசலில் கையை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இந்த டிசைர் உங்கள் லைஃப்பில் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க, நீங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத கண்ணை மூடி சில நிமிஷங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த காப்பர் வெசலில் இருக்க தண்ணியை நீங்கள் குடிச்சிருங்க. திஸ் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதை மூன் மேனிஃபெஸ்டேஷனும் நம்ம சொல்லலாம். இப்போ யாரெல்லாம் இந்த மூன் மேனிஃபெஸ்டேஷனை ஆகஸ்ட் 21 ஃப்ரைடே 6 PM பண்ண போகிறீங்க, மூன் மேனிஃபெஸ்டேஷன் MM அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.